பிரியமாவை பார்க்கறதுக்காக நாங்கள் குடும்பமாக அரசு மங்கலத்துக்கு போனோம். அப்போ ஐயா வந்து கட்டில் படுத்திருந்தாங்க. நான் அவரை பார்க்கும்போது, முதலாவது அவரை பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், அவர் படுத்திருந்தாரு. பார்த்து நாங்கள் கிளம்புற நேரத்தில் அவர் எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, ஐயா அன்புதாஸ் பாஸ்டர் ஐயா இருக்காங்க, பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னா. அவர் பார்த்தும்போது முதலாவது நான் அவரை காலை தொட்டு தான் கும்பிட்டேன். அப்போ ரட்சிப்பெலாம் கிடையாது, ரட்சிப்பெலாம் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு உணர்வு, அவரை காலை தொட்டு கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. முதல் சந்திப்பிலே அவரை நான் காலை தொட்டு தான் அவரை கும்பிட்டேன். அடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அவர்கிட்ட ஆண்டவருடைய கிருபையினாலே அவரிடத்திலே ஊழியத்தை, அவர் மூலமாக ரட்சிப்பு, ஊழியம், ஞானஸ்நான அபிஷேகம், வழி நடத்துதல் எல்லாமே ஐயா மூலமாக தான். எனக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷங்களை நான் வெளியில் எந்த சபைகளுக்கும் போய் பிரசங்கிக்கவும் எந்த ஸ்தாபனங்களுக்கும் நான் போனது கிடையாது. கிருபாசனத்துக்குள்ளே தான். சொல்லப்போனால் ஐயா வந்து என் மேலே எல்லாருமேலையும் பாசமாக இருப்பாங்க, பாசமாக இருக்கிறாங்க. ஆனால் ஐயாவுடைய பிரதிஷ்டைக்கு ஒரு சாட்சியாக நான் நிற்கணும்னு அவங்க விரும்பினாங்க. பிரதிஷ்டை வாழ்க்கைக்கு, ஐயாவுடைய பிரதிஷ்டை ஜீவியத்துக்கு நான் சாட்சியாக இருக்கணும். ஐயாவுடைய விசுவாசத்துக்கு நான் சாட்சியாக நிற்கணும். ஐயாவுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் நான் சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி, ஒரு சொல்லப்போனால் ஒரு இராணுவத்தை போல தான் சுதரம் ஒரு தளபதி, இராணுவ தலைவர் எப்படி நடத்துவாங்களோ அப்படித்தான் நடத்தினாங்க. சில நேரங்கள்லாம் விட்டுட்டு போயிடலாமாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஊழியத்தில் வந்த போராட்டங்கள்லாம், மற்ற நேரங்களெல்லாம் என்னத்துக்கு இப்படி கிடந்து நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஆனால் காலங்கள் போகும் பொழுதுதான் விளங்குச்சு, அவருடைய பிரதிஷ்டைக்கு, அவருடைய விசுவாசத்துக்கு, அவருடைய தியாகத்துக்கு, அவருடைய அன்புக்கு, அவருடைய நற்கிரிகளுக்கு, அவருடைய உபதேசத்துக்கு, அவருடைய சத்தியத்திற்கு, சொல்லப்போனால் அவருடைய மறு ஜெராக்ஸாகவே என்ன மாத்தணும்னு சொல்லி அவங்க விரும்பினாங்க. அவங்கள போலவே நான் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அவங்களுக்கு இருக்கிற அபிஷேகம், அவங்களுக்கு இருக்கிற அழைப்பு என்ன, நமக்கு இந்த அழைப்பு